அங்க ஒரு கரடி சுகான போகமா பீர் அடிச்சுட்டு இருந்ததாம். விட்டா அம்பு ஜஸ்ட் மிஸ். கரடி மேலையும் படல, பீர் மேலையும் படல. கரடி பீரை தூக்கி காட்டி அந்த ராஜாவை பார்த்து சிரிச்சுதான். ஃபிகர் ஒரே அப்செட். கடுப்பான ராஜாவுக்கு மனசுக்குள்ள கோபம் தனலா எரிஞ்சுது. அடுத்த நாள் அந்த கரடியை எப்படியாவது வேட்டையாடி ஆகணும்னு அந்த ராஜா கிளம்பி போனான். ஃபிகரோடவா? பின்ன ஃபிகர் இல்லாமல. அப்புறம் என்ன, மறுபடியும் ராஜா, மறுபடியும் கரடி, மறுபடியும் மிஸ். அந்த கரடி மறுபடியும் ராஜா கிட்ட வந்து பீரை ஆட்டிட்டு சிரிச்சுட்டு போச்சான். டேய் கொல்லாதடா, என்ன ஊரா, நான் போயிடுறேன். கடைசி நாள் என்னாச்சு? அதேதான் நடந்தது. கடுப்பான அந்த செம ஃபிகரு, அவ்வளவு பெரிய கரடியை பார்த்தே உனக்கு கரெக்டா அம்பு விட தெரியலையே, நீ எல்லாம் எங்க அப்படின்னு கழட்டி விட்டுட்டு போயிட்டா. அப்புறம் அந்த கரடி அந்த ராஜா கிட்ட வந்து கரடி பீரை தூக்கி காட்டி, ஃபிகர் எந்நேரம் வேணா கழட்டி விட்டுடும், ஆனா அந்த பீர் மட்டும்தான் எப்பவுமே நம்ம கூட இருக்கும்னு சொல்லிட்டு. அதனாலதான் நான் அன்னைக்கே உன்கிட்ட பீரை காட்டினேன். நீ வேட்டையாடுறதுக்கும் லாய்க்கு இல்ல, வாழ்க்கையை என்ஜாய் பண்றதுக்கும் லாய்க்கு இல்ல, நீ ஒரு வெட்டி முண்டோன்னு சொல்லிட்டு போயிடுது. இல்ல இப்ப என்ன சொல்ல வரீங்க? நீ சர கிடைக்காத வெத்து வெட்டா இருந்தாலும் பரவாயில்ல, போய் உன் ஃபிகரையாச்சும் அது இது பண்ண ட்ரை பண்ணுன்னு சொல்ல வரான். அது இதுனா? ஐயோ பக்தா, அவன் உன் வாய் மேலேயே குத்த போறான். அவன் உன் காதலத்தான் சொன்னான். நீ பாண்டிச்சேரி வந்துட்டு சரக்கையும் போடாம கையிலையும் கோட்டை விட்டுட்டேன்னா அது ஒரு துக்க அனுபவம் இல்லையா? அதனால கையில பாண்டிச்சேரி போஸ்ட் ஆபீஸ் பக்கத்துல வச்சு முழங்கால் போட்டு ப்ரப்போஸ் பண்ணிடு. டேய் இவனை பத்தி நமக்கு தெரியாதா? போன மாசம் சரக்கு போட்டு கையில சாமின்னா, 4 வாரத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்டுன்னா, 2 வாரத்துக்கு முன்னாடி டிஆர் பாட்டு லவ் அது இதுன்னா, அடுத்து என்ன ரூமு தான், சம ஃபிகர் தான், கையல் தான், பல்லானது தான். ஐயோ எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. யாரை பத்தி தப்பா பேசுற? டேய் மச்சான், என்னடா சரக்க பத்தி பேசுனீங்க சும்மா இருந்தேன், ஃபிகர் அது இது நீங்க சும்மா இருந்தேன், கையல் ரூம் அது இதுன்றான். அவன் அந்த மாதிரி பொண்ணா? ஏய் வெட்டி கூறு போட்டுருவேன். மச்சி கூல் டவுன்டா. என்னடா கூல் டவுனு? ஏய் இனிமே தெரியாம கூட அவ பேர் உன் வாயில வரக்கூடாது. சாரி மச்சி. எச்சி வாய மூடு. காதலுக்கும் காமத்துக்கும் வித்தியாசம் தெரியாதா உனக்கு? லவ்னா என்னடா ரூம் போடுறது நினைச்சியா? என்னை பத்தி மட்டும் தான் உங்களுக்கு தெரியும், அவளை பத்தி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஏய் இன்னொரு தடவை அவளை பத்தி தப்பா பேசின அப்புறம் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன், தொலைச்சிருவேன். ஏண்டா உனக்கு லிமிட்டா பேச தெரியாதா? டேய் கையல்னா அவனுக்கு அவ்வளோ முக்கியமாடா? வாங்கின அடியே சொல்லியிருக்குமே அவனுக்கு அவ எவ்வளவு முக்கியம்னு. வா இந்த பக்கம் தான் போனோம், இப்படி போடுவோம். அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை, தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது, தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு, முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு, புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு, போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு.
அதான் நீங்க சொன்னீங்களேம்மா அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. கரெக்ட், அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டா அது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.